வெல்கம் டு சிரிஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம க்ரீன் பீஸ் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் பச்சை பட்டாணியை ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம். ஒரு 4 to 5 விசில்ஸ் வரட்டும். இப்போ மசாலா பண்ணுறது: இஞ்சி ஒரு துண்டு, 4-5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இதெல்லாம் போட்டு பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் எண்ணெய் காஞ்சோடனே சீரகம், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து சாட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த கிரவுண்ட் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நம்ம நல்லா சாட் பண்ணலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம வேக வச்சுருக்க பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்துக்கலாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லியால் கார்னிஷ் பண்ணால் நம்மளுக்கு சுவையான பச்சை பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.